ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் செய்ய போகிறோம். மாவுலாம் ஊற வைக்காமல் உடனே அந்த ஸ்பாட்லேயே சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றி குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுக்க போகிறோம். ஆப்பம் மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். என்னது செய்ய போகிறோம்னா, நம்மளுடைய எப்போவுமே ரெகுலராக லேடிஸ் வச்சுருப்போமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் எப்போவாது இல்லாமல் இருக்காது நம்மளுக்கு. அது இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கையே உடஞ்சது மாதிரி இருக்கும். அந்த மாவு தாங்க இட்லி மாவு, தோசை மாவு. அந்த தோசை மாவை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஏலக்காய், ஒரு ஏலக்காய் நச்சு போடுங்க, ஒரு சுக்கு கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போடுங்க. வெல்லத்தையும் நச்சு போட்டுட்டு, வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழத்தையும் போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்பலாம் செய்யாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச குழிப்பணியார மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக எண்ணெய் பலகாரம். நீங்கள் நம்ம எண்ணெயில் ஊற்றாமல் அந்த குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுங்க. எண்ணெய் தான் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாருக்குமே ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆயில் கம்மி பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானது. அதனால் நான் குழிப்பணியார சட்டியில் எடுத்து ஊற்றி எடுக்கிறேன், எண்ணெயில் ஊற்றாமல். சிலர் எண்ணெயில் தான் ஊற்றுவீங்க, நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சு அதில் தான் ஊற்றுறது கிருஷ்ணருக்கு பலகாரம். ஆனால் நம்ம இப்போ நம்ம இந்த மாதிரி பணியார சட்டியில் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு மணி நேரம் நின்றுக்கிட்டே இருக்கணும், ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கிறது. இது ஃபுல்லாக ஊற்றிட்டு நீங்கள் அழகாக திருப்பி விட்டுறலாம். இப்போ நம்மளும் அப்படியே எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டோம். பாத்திரம் ஒரே ஒரு கிண்ணமும் ஒரு இதுதான். அதுக்கு இப்போ நம்ம கரண்டியால் எடுத்து திருப்பி போட போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மூடி வச்சோம்னா நல்லா பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். மாவாக இருக்காது. ஆனால் இதுக்கு பேர் குழிப்பணியாரம் கிடையாது, எண்ணெய் பலகாரம். எண்ணெய் பலகாரம் ஏன் எண்ணெயில் ஊற்றாமல் செய்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருக்குமே அதிக எண்ணெய் சத்து சேரக்கூடாதுல்ல இந்த காலங்களில். அதனால தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பபிள்ஸ் மாதிரி வந்துடுச்சா? வாவ்! மூடி வச்சா தான் அந்த பபிள்ஸை சுற்றி வரும். இந்த சினுக்கு வலி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் சுற்றி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எப்படி திருப்புறதுன்னு. சினுக்கு வலி குச்சி அந்த இது வந்துச்சுன்னா கம்பி வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அதை எடுக்கிறதுக்கு ஃபோனை வச்சுட்டு எடுக்க முடியல. அதனால் நான் ஸ்பூனில் எடுத்து திருப்பி போடுறேன். சூப்பராக வந்துடுச்சு பாருங்களே. வாவ்! அது இன்னும் கொஞ்சம் அதுவே வேகலைனாலும் பரவாயில்ல, சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம் சூப்பர்.